அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்து. சங்கமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் கடந்த வார தஃப்சீர் குர்ஆன் விளக்க உரையில் சூரா ஆல இம்ரானுடைய 129வது வசனம் வரை நிறைவு பெற்றது. இதற்கு முன் தஃப்சீரில் பத்ர் யுத்தத்தை பற்றியும் உஹது யுத்தத்தை பற்றியும் அதிலே கலந்து கொண்ட மலக்குமார்களுடைய நிலைகள், அவர்களுடைய அந்தஸ்தை பற்றியும் எல்லாம் கடந்த தஃப்சீரில் நாம் பார்த்தோம். அதற்கு அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்ற வசனம், ஈமான் கொண்டவர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, லா தஅக்குலுர் ரிபா, நீங்கள் வட்டியை புசிக்காதீர்கள், உண்ணாதீர்கள், வட்டியை நீங்கள் சாப்பிடாதீங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். காரணம், அத்ஆஃபம் முலாஅஃபா, உங்களுடைய செல்வத்தை பல்கி பெருக்க வேண்டும், பன்மடங்காக்க வேண்டும் என்ற எண்ணத்தால் வட்டியை நீங்கள் புசிக்காதீர்கள், உண்ணாதீர்கள், அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீர்கள், வாங்காதீர்கள், கொடுக்காதீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். வத்தகுல்லாஹ, அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், அப்படி நீங்கள் அஞ்சி நடந்து கொண்டால் லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் ஜெயம் பெற்றவர்களாக, வெற்றி பெற்றவர்களாக நீங்கள் ஆக முடியும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். இதற்கு அடுத்து வருகின்ற வசனங்கள் உஹது யுத்தத்தை பற்றி சில விஷயங்களை சொல்கிறது. இதற்கு முன்னால் இருக்கின்ற வசனங்களும் யுத்தத்தை பற்றி தான் சொல்கிறது. முன்னாலேயும் யுத்தம், போர்களை பற்றி சொல்கிறது. இதற்கு அடுத்து வருகின்ற வசனங்களும் யுத்தத்தை பற்றி சொல்கிறது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நடுமத்தையில் எதை சொல்லி காட்டுகிறான்? வட்டியை பற்றி சொல்கிறான். இங்கே யோசிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. ஒன்று சொர்க்கத்தை பற்றி சொல்லிக்கிட்டு வந்தால் சொர்க்கமே அப்படியே வந்துக்கிட்டு இருக்கும், நரகம் என்று சொன்னால் நரகம் என்று வந்து கொண்டு இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வரலாற்றை சொல்கிறான் என்று சொன்னால் அது அப்படியே வரிசையாக அடுக்கு தொடராக வந்து கொண்டிருக்கும். யுத்தத்தை பற்றி சொல்கின்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நடுவிலே நீங்கள் வட்டியை உண்ணாதீர்கள், அதை பன்மடங்காக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால் அங்கே ஒரு காரணம் என்பது இருக்கிறது. வட்டி அல்லாஹுடைய சாபக்கேடு, அல்லாஹ் லஅனத்து செய்தது. ஒரு காலம் இருந்தது வட்டி என்றாலே என்ன என்று சமுதாயம் தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு வட்டிக்கு பல்வேறு பேர்களை வச்சு, வட்டி இல்லை ஆனால் வேற வேற பேர்கள் எல்லாம், இஎம்ஐ, என்னென்னலாம் சொல்லணுமோ எல்லாமே சொல்லி இன்னைக்கு சமுதாயத்தில் பல்கி பெருகி அப்படியே கிடக்கிறது. நம்ம ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கணும்னு சொன்னா, நம்ம ஒரு வீடு கட்டணும்னு சொன்னா, ஒரு திருமணம் முடிக்கணும்னு சொன்னா, இது இல்லாமல் முடியாத ஹஜ்ரத்து, எப்படியாவது கொஞ்சமாக அது என்ன செஞ்சிருக்கோம், கலந்திருக்கும் என்ற ரீதியில் இன்று அதை நியாயப்படுத்தக்கூடிய அளவிற்கு அது மாறி போயிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், வட்டியை நீங்கள் உண்ணாதீர்கள். சரி, ஏன் இந்த முன்னால் இருக்கின்ற போருக்கும், போருடைய வசனங்களுக்கும் அடுத்து வருகின்ற போருடைய வசனங்களுக்கும் நடுவில் சொன்னான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்று சொன்னால், இமாம்கள் சொல்லி தருகிறார்கள், உசைரின் என்ற ஒரு சஹாபி. ஆனால் எப்படிப்பட்ட சஹாபின்னு சொன்னால் ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரே ஒரு சஜ்தா கூட செஞ்சது கிடையாது, ஒரே ஒரு தொழுகை கூட, ரக்காத்து கூட தொழுது கிடையாது. ஆனால் அவர்கள் ஷஹீதுடைய அந்தஸ்தை பெற்றவர்கள், ஷஹீதானவர்கள். இப்படியும் ஒரு சஹாபி இருக்கிறாங்கன்னா உசைரி ரலியல்லாஹு தஆலா. எப்படிப்பட்ட சஹாபி அப்படின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வருகை தருகிறார்கள். வந்த நேரத்தில் அங்கே இருந்த யூதர்கள் எல்லாம் வட்டி பிஸ்னஸ் தான் பெருசு அவங்களுக்கு. யூதர்களுடைய பெரிய வியாபாரம் என்று சொன்னால் வட்டி தான். இதை பல நபர்கள் ஏற்றும் இருந்தார்கள், வாங்கியும் இருந்தார்கள், கொடுத்தும் இருந்தார்கள். அதில் உசைரிம் என்ற அப்துல் அஷ்அல் என்ற குடும்பத்தை சார்ந்த, குலத்தை சார்ந்த நபர் இவங்களுடைய அசல் பேர் அம்ரு. இவங்களும் பல நபர்களுக்கு வட்டி கொடுத்துருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே மதீனாவுக்கு வந்த உடனே பல சஹாபாக்கள் ஈமான் கொண்டுட்டாங்க. எந்த அளவுக்குன்னா, இவங்களுடைய சகோதரி கணவர் யார் சொன்னா, சஅத் இப்னு முஆத், பெரிய சஹாபி அவங்க.
அவங்கெல்லாம் இஸ்லாமை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் இவங்க இஸ்லாமை ஏற்றுக்கணும் என்ற எண்ணம் இருந்தது, ஆனால் இஸ்லாமை ஏற்றுக்கல. என்ன காரணம் தெரியுமா? இவங்க பல நபர்களுக்கு வட்டிக்கு காசு கொடுத்துருந்தாங்க. ஒருவேளை இவங்க இஸ்லாமுக்குள்ள வந்துட்டா என்ன ஹராம் ஆயிடும்? வட்டி ஹராம் ஆயிடும், கொடுத்த காசு திருப்பி வராது. சரி, கொஞ்சம் காசெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எங்கே போயிடுவோம்? இஸ்லாமுக்குள்ள போயிடுவோம். அந்த ஃபாலோ பண்ணாங்க அவங்க. அப்படி யோசிச்சாங்க. எல்லாரும் இஸ்லாமை ஏற்றுக்கிட்டாங்க, இருந்தாலும் நம்ம வேலையெல்லாம் முடிச்சிட்ட பிறகு நம்ம இஸ்லாமை ஏற்றுப்போம் அப்படின்னு இருந்தாங்க. ஒரு சமயம் வியாபாரம் வேலை வெளியே போயிட்டாங்க. போயிட்டு மதீனாவுக்குள்ள வந்து பார்க்குறாங்க, யாருமே காணும். கேட்குறாங்க தன்னுடைய சகோதரி இடத்துல, எங்கே அவர் சாத் இப்னு முஆத் உங்களுடைய கணவர் எங்கே, மச்சான் எங்கே அப்படின்னு கேட்டால் உஹது களத்துக்கு போயிருக்கிறாங்க, போருக்கு போயிருக்கிறாங்க. இவர் எங்கே? போருக்கு போயிருக்கிறாங்க. அவர் எங்கே? எல்லாரும் போருக்குன்னு சொன்ன உடனே இவருக்கு பேசுறதுக்கு ஆள் இல்லை. சரி, நம்மளும் போய் பார்ப்போம் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. வந்தவர் நேராக வந்தவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பார்த்துட்டார். பார்த்த உடனே அவருக்கு என்ன சொல்றதுன்னு புரியல. எதுக்காக போர்க்களத்துக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. இல்லை யா ரசூலல்லாஹ்னு சொன்ன உடனே, ரசூல்னு நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க, இந்த வாழை பிடிங்க, உஹது களத்துக்கு போங்க அப்படின்ட்டாங்க. வாழை பிடிங்க, நீங்கள் களத்துக்குள்ளே போங்க அப்படின்னாங்க. அவங்களும் எதையும் யோசிக்கவே இல்லை, வாழை வாங்கினாங்க, நேராக போனாங்க. ஒரு வெட்டுப்பட்டது, அப்படி கீழே விழுந்துட்டாங்க. உஹது யுத்தம் முடிந்தது. அப்துல் அஷஹல் என்ற குலத்தவர்கள்லாம் வந்து பார்க்குறாங்க, என்ன இவர் இங்கே படுத்துக்கிட்டு இருக்கிறார், இவர் என்ன இங்கே கிடக்கிறாரு அப்படின்னு அவர்களை தூக்குவதற்காக அந்த காஃபிர்கள் எல்லாம் முனைகிறார்கள். சாத் இப்னு முஆத் அவங்க வந்து நிற்கிறாங்க, என்ன மச்சான் இங்கே கீழே இருக்கிறாரு அப்படின்னு தூக்கும் பொழுது, ஏன் இங்கே வந்துறீங்க? இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தேன், முகம் மாறிடுச்சு அப்படின்னு அவங்க அந்த உயிர் போகின்ற நேரத்தில் பேசுகிறார்கள். அப்பொழுது அவங்க இடத்துல கேட்குறாங்க, நபியை நீங்கள் ஈமான் கொண்டுட்டீங்களான்னு சொன்ன உடனே, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னஹு முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு நான் இஸ்லாமை ஏற்றுக்கிட்டேன்னு சொல்லிட்டு மறைச்சிட்டாங்க. ஒரே தொழுகை இல்லை, ஒரு நோன்பு இல்லை, ஒரு ஜகாத் இல்லை, எதுவுமே இல்லை. இஸ்லாமிய ஷரியத்தினுடைய எந்த சட்டமும் இல்லை. மரணிக்கும் தருவாயில் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவோடு ஷஹீதாக்கப்பட்டாங்க. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த உஹதுனுடைய யுத்தத்தை சொல்லும் பொழுது அவர்கள் நினைவாக அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் வட்டியை மட்டும் புசித்து விடாதீர்கள். அவங்க வட்டிக்கு தான் தாமதப்படுத்தினாங்க, ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு இருந்தாலும் நபியுடைய அந்த முகத்தினால் ஷஹீதுடைய அந்தஸ்தை என்ன செஞ்சுட்டான், கொடுத்துட்டான். உசைரி ரலியல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா வராங்க. வந்து தன்னுடைய மச்சான் சகோதரனுடைய நிலையை பற்றி சொல்றாங்க. யார சொல்லலாம், அவரை காஃபிர்கள்லாம் வந்து தூக்க வந்தாங்க. நான் அவருடைய ஜனாதாவை தூக்கிக்கிட்டு நான் கேட்டேன், நீ கலிமாவை ஏற்றுக்கிட்டியாப்பான்னு கேட்கும் பொழுது, கலிமாவை ஏற்றுக்கிட்டேன்னு அவர் சொன்னாருன்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை ஹதீஸ் ஷரீஃபிலே இருக்கிறது, இன்னஹு லமின அஹ்லில் ஜன்னா, நிச்சயமாக அவர் சொர்க்கத்து வாசிகளில் ஒருவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பல சஹாபிகள் சொல்லுவாங்க, அவர் ஒரே ஒரு சஜ்தா கூட செய்தது கிடையாது, அவர் ஒரு தொழுகைக்கு எங்களோடு பகிர்ந்து கொண்டது கிடையாது. வந்தார், ஷஹீதானார், அல்லாஹ்விடத்தில் சேர்ந்து விட்டார். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான், நீங்கள் வட்டியை மட்டும் புசிக்காதீர்கள், நீங்கள் ஜெயம் பெற்றவர்களாக இந்த உலக வாழ்க்கையிலும் சரி மறு வாழ்க்கையிலும் இருப்பீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் குர்ஆனில் முதல் தடவை வட்டியை பற்றி சொன்ன ஆயத் இதுதான். இதற்கு பிறகு அல்லாஹ் பல இடங்களில் சொல்லியிருக்கிறான், யம்ஹகுர் ரிபா, வட்டியை அல்லாஹ் அழித்தே தீருவான். சூரத்துல் பக்ரால பல இடங்களில் வந்திருக்கிறது. நீங்கள் ஒருவேளை வட்டிக்கு கொடுத்திருந்தால் அதையெல்லாம் விட்டு விடுங்கள், இதற்கு பிறகு நீங்கள் பரிசுத்தவான்களாக ஆகுங்கள், இப்படிப்பட்ட வசனங்கள்லாம் இருக்கிறது. எப்பொழுது இந்த வசனம் முதல் தடவையாக இறக்கப்பட்டதற்கு பிறகுதான் அந்த வசனங்கள் எல்லாம் வந்ததாக தஃசீர்களில் சொல்லப்படுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்து நமக்கு சொல்லி தருகிறான், வத்தகுன் நாரல்லதி உஇத்தத் லில் காஃபிரீன், முக்மீன்களே வட்டியை வாங்காதீங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், நரக நெருப்பை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட நரக நெருப்பு தெரியுமா? இதுதான் பெரிய விஷயம். அல்லதி உஇத்தத் லில் காஃபிரீன், அது இறை மறுப்பாளர்களுக்கு காஃபிர்களுக்காக தயாரித்து வைக்கப்பட்டது. அது யாருக்கு தயாரித்து வச்சிருக்கிறேன்? காஃபிர்களுக்குத்தான், இறை மறுப்பாளர்களுக்குத்தான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், நீங்க பயந்துக்குங்க, அது அவங்களுக்கு தான் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். ஒருவேளை நீ வட்டி வாங்கினால் உனக்கும் அந்த நிலை ஏற்படும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே மறைமுகமாக சொல்லாமல் தெளிவாகவே சொல்கிறான்.
நீ வட்டி வாங்கினால் காஃபிர்களுக்கு எது தயாரித்து வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நிலை உனக்கு ஏற்படும். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாமுல் ஆலம் அவர்கள் சொல்கிறார்கள், குர்ஆனில் இது போன்ற வசனத்தை பார்த்தால் நெஞ்சு பதறுகிறது, அச்சம் கொள்கிறது. இப்படிப்பட்ட ஒரு வசனத்தை, இது யாருக்கு தான்? இது நரகம் என்று சொன்னாலே யாருக்குரியது? காஃபிர்களுக்குத்தான் அது அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிறான். ஆனால் வட்டி வாங்கினால் ஒரு முக்மீனுக்கும் ஒரு இஸ்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னவனுக்கும் அது நிலை ஏற்படும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்கிறான் என்று சொன்னால் அந்த ஆயத்தை பார்க்கும் பொழுது எனக்கு அச்சம் ஏற்படுகிறது என்று இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். எப்படி யோசிக்கிறாங்க பார்த்தீங்களா? இது நம்ம என்ன காஃபிர்களுக்கு தயாரித்தது, நீங்க பயந்துக்குங்க அப்படின்னா என்ன? நீங்கள் வட்டியை வாங்கினால், வட்டிக்காக வேண்டி சாட்சி கோரினால், வட்டிக்காக வேண்டி ஒருவருக்கு போய் அழைத்து கொண்டு சென்று விட்டால், எழுதினால், அவருக்கு நாம் என்னென்ன உதவிகள் செய்தாலும் அது எல்லாமே வட்டியை சார்ந்தது தான். எல்லாருக்கும் ஒரே பங்கு தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வ அதீஉல்லாஹ வ ரசூல, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் நீங்கள் கட்டுப்பட்டு நடங்கள். அப்படி நடந்தால் லஅல்லகும் துர்ஹமூன், நீங்கள் இரக்கம் கொள்ளப்பட்டவர்களாக இருப்பீர்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்பது உங்கள் மீது அருள் பொழியக்கூடியதாக என்ன செய்யும்? இருக்கும். அப்போ அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து நாம் என்ன செய்யணும்? நடக்க வேண்டும். இல்லை ஹஸ்ரத், எனக்கு ஒரு கஷ்டம் வந்துட்டா நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன். என்னோட குழந்தைக்கு ஒரு கஷ்டம்னு சொன்னா, ஃபீஸுன்னு கட்டணும்னு சொன்னா, நான் எங்க போய் விழுவேன்னு சொன்னா அது அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் கட்டப்பட்டு மாட்டதாகுமா? அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், வட்டி என்பது கூடாது, அது ஹராமாக்கப்பட்டது, நம்மளுடைய செல்வத்தை பெருக்குவதற்கு அது ஒரு வழி அல்ல. இன்னைக்கு எதுக்கு எல்லாமே இன்ட்ரெஸ்ட் அது இதுன்னு இருக்கு, எல்லாருமே போடுறாங்க. காசு போட்டா அதில் பேங்க்ல போட்டு வச்சா நம்மளுக்கு இவ்வளோ வரப்போகுது, அதில் கொடுத்தா இவ்வளோ வரப்போகுது, குழுவில் சேர்ந்தா அவ்வளோ வரப்போகுது. இன்னைக்கு பல பல வகையில் லோன், எவ்வளவு ரீதியா நம்மளுடைய செல்வத்தை பெருக்குவதற்கு வட்டி என்பது சரியான கருத்தல்ல. அது ஒரு மிக மோசமானது. அது பலருடைய ரத்தத்தை உறிஞ்சக்கூடியது. நாளை மறுமையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வட்டி வாங்கியவருடைய நிலையை பற்றி அந்த மேராஜில் கண்ட காட்சியை விவரித்தார்கள். இரத்த வெள்ளத்தில் வட்டி வாங்கியவர்கள், புசித்தவர்கள் என்ன செய்வார்கள்? இருப்பார்கள். கொடுத்தவர்கள் இருப்பார்கள். அவர்கள் அதில் மிதந்து கொண்டிருப்பார்கள். எப்படியும் தப்பித்து விட வேண்டும் என்று அவர்கள் அந்த இரத்த ஆற்றிலிருந்து வெளியே வருவார்கள். அப்பொழுது அங்கே ஒரு மலக்கு நின்று கொண்டு அவருடைய தலையிலே பாறாங்கலை தூக்கி அடிப்பார். அவருடைய தலை வெடித்து விடும். மறுபடியும் சேர்ந்து அவர் உள்ளே போய்விடுவார். இதெல்லாம் மேராஜில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ட வட்டி வாங்கியவர்களுடைய நிலை. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுவது, நீங்கள் வெற்றி பெற வேண்டும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள். வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பினுடைய பாவ மன்னிப்பின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள். யா அல்லாஹ், நான் தப்பு செஞ்சிட்டேன், எனக்கு தெரியாம நான் என்ன செஞ்சிட்டேன்? வாங்கிட்டேன், இந்த பாவத்தை செஞ்சிட்டேன், இதுல நான் மூழ்கிட்டேன், அப்படி என்று அல்லாஹ்விடத்தில் மன்றாடுங்கள். மக்ஃபிரத்தின் பக்கம் வாருங்கள். அல்லாஹ் அழைக்கிறான். சாரியோ, வான்னு கூப்பிடல, விரைந்து வா. நீ அதுல இருக்காது கொஞ்ச நேரம் கூட. இப்ப பயான கேட்டுட்டியா? யா அல்லாஹ், அப்படியே உட்கார்ந்து பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடத்துல கேளு. யா அல்லாஹ், நான் எப்படியோ அது தெரியாம போயிட்டேன், அதுக்குள்ள லோனு போயிட்டேன், இஎம்ஐ போயிட்டேன், இன்ஸ்டால்மெண்ட் போயிட்டேன், எதுலையோ இன்னைக்கு 0 இன்ட்ரெஸ்ட்ங்கிறான். ஆனா உள்ள போனாதான் தெரியுது அவ்வளவு விஷயங்கள் அதுல என்ன செய்தி இருக்கு. இது அரபியர்களிடத்துல இருந்த ஒரு பழக்கம். ஜாஹிலியா காலத்தில் அரபியர்களிடத்துல இருந்துச்சு. கடன் என்று சொல்லி கொடுப்பாங்க தவணை முறையில. நீ 6 மாதத்துல கொடுத்துடணும். முஹர்ரம்ல வாங்குறியா, இந்த 6 மாதம் ரஜப்ல நீ திருப்பி கொடுத்துருன்னு வாங்குவாங்க. இப்படிதான் கொடுத்தல் வாங்கல் இருந்துச்சு. எப்பொழுது ரஜப் வந்த பிறகு கொடுக்கவில்லையோ, அந்த கடன் வாங்கியவர் அவர் கொடுக்கவில்லையோ, அவரிடத்துல சொல்லுவாங்க, அடுத்து நீ துல்ஹஜ் வரைக்கும் 6 மாசம் டைம் எடுத்துக்கோ, ஆனா அதை விட அதிகமா கொடு. அப்ப ஆரம்பிச்சது. இன்று வரைக்கும் இருக்கு. இன்னைக்கு எவ்வளவு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கேட்கறதுக்கு பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு 10 பேர்னு குழுன்னு போறாங்க. இந்த பக்கம் பார்த்தா லோனு கவர்மெண்ட் அழைக்குது.
எந்தெந்த வழியில பெண்களை இல்ல ஆண்களை காசை நான் கொடுக்கிறேன்னு கடைசி வரைக்கும் அவனால் அடைக்க முடியாதே மௌத்த அடைஞ்சிடறான். எத்தனை நபர்கள் கடனால் வட்டியால் எத்தனை குடும்பங்கள் அழிந்திருக்கிறது. எவ்வளவு இலகுவாக வாங்குறாங்க, கேட்கறதுக்கு கொஞ்சம் அச்சமா இருக்கு. அவங்களுக்கு அந்த பயம் இருக்கா என்னன்னு தெரியல. 50,000 ரூபாய் அதிரத்து வாங்கினேன், ஆனால் வட்டி மட்டும் எவ்வளோ கட்டியிருப்பாரு பார்த்தா 1 லட்சத்தை தாண்டி இருக்கும். 50,000 ரூபாய்க்கு இதெல்லாம் பேசணுமா பள்ளிவாசலில் உட்கார்ந்து நினைக்கிற பயமா இருக்கு, அச்சமா இருக்கு. ஆனால் மக்கள் இருக்கிறாங்களே மூழ்கி. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், சாரியோவிலா மக்ஃபிரத்தி மிர் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பு உங்களை படைத்து பரிபாலிக்கின்ற அந்த ரப்பின் பக்கம் விரைந்து ஓடி வாருங்கள் என்று சொல்லிவிட்டு ஜன்னத்தின் சொர்க்கத்தின் பக்கம் வந்துட்டேன்னு அர்த்தம். சொர்க்கத்தின் பக்கம் வாருங்கள். மக்ஃபிரத் கிடைச்சதா, அடுத்து எதுதான் உனக்கு சொர்க்கம்? எப்படிப்பட்ட சொர்க்கம் தெரியுமா? அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த், அதனுடைய அகலம் என்பது வானங்களும் பூமிக்கு நிகரானது. வானங்களுக்கும் பூமிக்கும் நிகரான அளவிற்கான சொர்க்கத்தின் பக்கம் நம்மளை அல்லாஹ் அழைக்கிறான். பாவம் செஞ்சிட்ட, மக்ஃபிரத்தை கொடுக்கிற, இன்னும் சொர்க்கத்தையும் கொடுக்கிற, நீ வா. அந்த சொர்க்கம் இவ்வளவு விசாலமானது. அகலம் கிதாபுகள்ல எழுதுறாங்க, அகலம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப நீளம் எவ்வளவு பெருசா இருக்கும்? அகலம் இது இருக்கு, நீளம் எந்த பெருசா இருக்கும் அப்படின்னு கேட்டா இங்க குர்ஆன்ல சொல்லப்படவில்லையே அப்படின்னு சொன்னா பல இடங்கள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படித்தான் வாசகங்களை பயன்படுத்துவார். சூரத்துர் ரஹ்மான்ல அல்லாஹ் சொர்க்கவாசிகளை பற்றி சொல்லும்போது முத்தகீன அலா ஃபுருஷின், அவர்கள் தங்களுடைய மெத்தைகளிலே சாய்ந்து கொண்டிருப்பார்கள். பதாயினுஹா மின் இஸ்தப்ரகின், அந்த மெத்தைகளுடைய உள்ரங்கம் இருக்கிறதே, உள்ளே இருக்கின்ற அந்த ஆடை இருக்கிறதே பட்டாடையாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ உடனே நம்ம என்ன கேட்போம்? உள்ளேயே அப்படி இருக்கிறா, வெளியே எப்படி இருக்கும்? இந்த பள்ளிவாசல் உள்ள டெக்கரேஷன் இவ்வளவு அழகா பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா வெளியே இதை விட அழகா இருக்கும். இதே போலத்தான் அகலமே அவ்வளவு பெரியது என்றால் நீளமும் அவ்வாறு தான் இருக்கும். அல்லாஹ் அவ்வளவு பெருசா வச்சிருக்கிறான். ஹிர்கல் ரோம் நாட்டினுடைய அரசன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல மன்னர்களுக்கு கடிதம் எழுதி அனுப்புவாங்க. அப்பொழுது கடிதம் கொண்டு போனவங்க இந்த ஆயத்தை ஓதி காமிச்சிருக்கிறாங்க. உடனே ஹிர்கல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு கடிதம் எழுதுறார். நபி அவர்கள், முஹம்மது அவர்களே, நீங்க மக்களை இப்படி சொல்லி அழைக்கிறீங்களாம், இன்னக தஅவுதனி இலா ஜன்னத்தின், நீங்கள் சொர்க்கத்தின் பக்கம் அழைக்கிறீர்களாம். அர்துஹ ஸமாவாத்து வல் அர்த், அதனுடைய அகலமோ வானம் அளவுக்கு இருக்கிறது, பூமி அளவுக்கு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்களே அப்படின்னு சொன்னா ஃபைனன் நாரு, சொர்க்கமே அவ்வளவு பெருசா ஆயிடுச்சுன்னு சொன்னா அப்ப நரகம் எங்கப்பா இருக்கு அப்படின்னு கேட்டான். எல்லாமே வானம் பூமியை ஃபுல்லா எது அடைச்சிக்கிச்சு? சொர்க்கம் அடைச்சிக்கிச்சுன்னு சொன்னா அப்ப நரகம் எங்க? என்ன கேள்வியில அப்படின்னு நம்ம யோசிப்போம். நரகம் எங்க அப்படின்னு யார்? ஹிர்கல் என்ற மன்னர் எழுதி அனுப்பினார். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருப்பி கடிதம் எழுதினாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்று சொல்லிவிட்டு ஃபஐனல் லைலு இதா ஜாஅன் நஹாரு, பகல் வந்த பொழுது, பகல் வந்துவிட்டால் இரவு எங்கே போய் விடுகிறது? இப்ப இரவு வந்துருச்சு, பகல் எங்க போச்சு சொல்ல முடியுமா? பகல் வந்துருச்சு, இரவு எங்க போயிருச்சு? அதே போலத்தான் வானத்தினுடைய அந்த வானம் அளவிற்கு, பூமி அளவிற்கு சொர்க்கம் இருக்கிறது சொன்னால் அதே போன்று அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான்? நரகத்தையும் ஒரு பக்கம் என்ன செய்திருக்கிறான்? படைத்து வைத்திருக்கிறான் என்பதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹிர்கல் என்ற மன்னருக்கு எழுதி அனுப்புனாங்க. இரவு இருக்கு அப்படின்னு நீ நினைக்கிற, அப்ப பகல் எங்க போச்சு? பகலை காணுமே. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வானம், அந்த சொர்க்கத்தினுடைய அளவை விவரிக்கும் பொழுது இப்படி சொல்லி காட்டுகிறார். தஃசீர்களில் பார்க்க முடிகிறது. சங்கமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் அந்த சொர்க்கத்தை சொல்லிவிட்டு சொல்கிறான், உஇத்தத் லில் முத்தகீன், இந்த சொர்க்கம் இவ்வளவு அகலமான, வானங்கள் அளவிற்கு பூமி அகலமான இந்த சொர்க்கம் என்பது யாருக்கு தெரியுமா? இறையச்சம் உடையவர்களுக்கு தயாரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அங்க சொன்ன அல்லாஹ் காஃபிர்களுக்கு நரகத்தை ஏற்படுத்தி இருக்கிறார், அதை பயந்துக்குங்க. ஆனா இங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நான் இப்படிப்பட்ட சொர்க்கத்தை யாருக்காகத்தான் வைத்திருக்கிறேன்? யாருக்காக வேண்டி? முத்தகீன், இறையச்சமுடையவர்கள், பயபக்தி உடையவர்கள். அல்லாஹ் என்று சொன்னாலே அந்த அச்சம் கொள்கிறார்களே, நான் வட்டி வாங்க மாட்டேன் அப்படின்னு அச்சம்.
எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, நான் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டேன், வாங்க மாட்டேன் என்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்கு. அல்லாஹ் அடுத்து அந்த நபர்கள் முத்தகீன்கள் யார் தெரியுமா? அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல்லர்ரா, தங்களுடைய மகிழ்ச்சிகளிலும் தங்களுடைய இன்ப விஷயங்களிலும் தங்களுடைய துன்பத்திலும் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்வார்களே, அவர்கள்தான் முத்தகீன்கள், இறையச்சம் கொண்டவர்கள். அல்லாஹ்வுடைய பாதையிலே இரவு பகல் ரகசியமாக பகிரங்கமாக எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செலவு செய்கிறார்களே, அவர்கள்தான் யார்? இறையச்சமுடையவர்கள். அல்லாஹ் சூரத்துல் பக்ராவில் சொல்லி காட்டுவான், அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் பில்லைலி வன்னஹாரி சிர்ரன் வ அலானியத்தன், பகிரங்கமாக ரகசியமாக இரவிலும் பகலிலும் செலவு செய்து கொண்டே இருக்கிறார்களே, தர்மம் செய்து கொண்டே, செலவுனா என்ன, தர்மம் செய்து கொண்டே இருக்கிறார்களே, அவர்கள்தான் அந்த இறையச்சமுடையவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமயம் சொன்னார்களாம், 1,00,000 தர்மம் செய்தவரை விட 1 திர்ஹம் செலவு செய்தவர், தர்மம் செய்தவர் ஆகச் சிறந்தவர். 1,00,000 கொடுத்திருக்கிறார், அவரை விட 1 ரூபாய் 1 திர்ஹம் கொடுத்தவர் சிறந்தவர் என்று சொன்ன உடனே சஹாபா பெருமக்கள்லாம் எந்திரிச்சு கேட்டாங்களாம், யார் சொல்லலாம், 1,00,000 கொடுத்திருக்கிறார், இவர் 1 திர்ஹம் தானே கொடுத்திருக்கிறார், எப்படி அவரை விட இவர் சிறந்தவராக முடியும்? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பெரும் செல்வந்தர், நல்ல செல்வம் படைத்தவர், அவர் தன்னுடைய செல்வத்திலிருந்து 1,00,000 எடுத்து கொடுத்தார். ஆனால் ஒரு ஏழை தன்னிடத்தில் இருக்கின்ற 2 திர்ஹம்களில், தன்னுடைய இருக்கின்ற 2 திர்ஹம்களில் 1 திர்ஹத்தை எடுத்து கொடுத்தாரே, அவருடைய அமல்தானே, அவருடைய திர்ஹம் தானே அல்லாஹ்விடத்தில் சிறந்தது. அவரிடத்துல இருக்கிறதுல மொத்தத்தையும் கொடுக்கல, அவர் 1,00,000 எடுத்து, அவர் கோடிக்கணக்கில் வச்சிருக்கிறார், ஆனா 1,00,000 கொடுத்தார். ஆனா இவர் வச்சிருக்கிறதே 2 தான், 2 திர்ஹம், அதுல என்ன செஞ்சிருக்கார், 1 கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் எப்படிப்பட்ட மனிதர்? இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, சொர்க்கம் என்பது முத்தகீன்களுக்கு இருக்கிறது, ஆனால் 3 பண்புகள் இருக்க வேண்டும் என்பதை முதல் பண்பாக அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் தர்மம் செய்வார்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தர்மம் செய்கின்ற பாக்கியத்தை தருவானாக. அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வல் காஸிமீனல் கைஸ, கோபத்தை அடக்கி கொள்ளக்கூடியவர்கள். அசத்து காசு வேணாலும் எடுத்து கொடுத்துட்ற, இது நம்மளால முடியாது. நம்மளுக்கெல்லாம் சுருக்குன்னு கோபம் வந்துடும். என்ன வந்துடும்? நம்மளுக்கெல்லாம் ஒன்று பேசினா அந்த சாப்பாட்டில் கொஞ்சம் உப்பு அல்ல ரசத்தில் கொஞ்சம் ஏதாவது கூடிருச்சு, இல்லை சாம்பார்லன்னா தட்டு பறக்கம் வந்துடுது அப்படின்னு நம்ம சொல்கிறோமே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபத்தை அடக்குவதை பற்றி பல இடங்களில் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சஹாபி வந்து, யார சொல்ல அவுசினி, எனக்கு ஏதாவது வசியத் செய்யுங்க, எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்க அப்படின்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை பார்த்தவனே சொன்ன வார்த்தை, லா தகதப், நீங்கள் கோபம் கொள்ளாதீங்க. என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது சொல்லுங்க, நல்லதை சொல்லுங்கன்னு சொன்னா கோபப்படாதீங்கன்னு சொல்றாங்களே என்ன பார்த்து, மறுபடியும் ஃபரத்தத மிராரன், ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, மறுபடியும் அந்த சஹாபி கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் மீண்டும் அதே பதிலை சொன்னார்கள். காரணம், கோபம் நல்லதல்ல, கோபம் கொள்வது நல்லதல்ல. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபத்தை தடுக்க சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யப்ன ஆதம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி சொல்வானாம், ஆதமுடைய மைந்தனே, உதுகுர்னி இதா கலிப்த, நீ கோபம் அடைந்தால் என்னை நினைவு கூர். உனக்கு கோபம் வந்துருச்சா, அல்லாஹ்னு ஒருத்தர் இருக்கிறானா, அல்லாஹ்க்காக பொறுமையாக இருக்கிறேன், அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் பொறுமையாக இருக்கிறேன் என்று என்னை நீ நினைவு கூர். அது குறுக்க இதா கலிபுத்து, எனக்கு கோபம் ஏற்பட்டால் நான் உன்னை நினைவு கூறுவேன். எதற்காக தெரியுமா? ஃபலா உஹ்லிகுக ஃபீமன் அஹலக, அந்த சமுதாயத்தையே நான் அழிக்க நினைத்தாலும் உன்னை மட்டும் காப்பாற்ற வேண்டும் என்று நான் நினைப்பேன். காரணம், உனக்கு கோபம் வந்த உடனே என்ன நினைச்சியே, அஸ்தக்ஃபிருல்லாஹ், நான் கோபப்பட மாட்டேன் அப்படி நீ இருந்தியே, அதே போலதான் எனக்கு கோபம் வருகின்ற நேரத்தில் நான் உன்னை நினைவு கூர்ந்து, என்னுடைய அடியான் ஒருவன் எனக்காக தன்னுடைய கோபத்தை அடக்கி கொண்டான், எனவே நானும் என்னுடைய கோபத்தை அடக்கி அவனுக்காக அந்த சமுதாயத்தை விட்டு விடுகிறேன் என்று சொல்கிறார். நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு கோபம்லாம் அடக்க முடியாத ஹஸ்ரத்து அப்படின்னு நம்ம இருந்தா, பொறுமைதான் வாழ்க்கை, அந்த பொறுமை இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள், பிரபல்யமான ஹதீஸ், லைஷ ஷதீது பிஸ்ரஆ, போட்டிகளில் வென்று வீழ்த்தக்கூடியவன் வீரன் அல்ல. போட்டிகளில்
வென்று வீழ்த்தக்கூடியவன் அவன் வீரன் அல்ல. இன்னம ஷதீதுல்லதி யம்லிகு நஃப்ஸஹு இந்தல் கலப், கோபம் வருகின்ற சமயத்தில் தன்னுடைய நஃப்ஸை கட்டுப்படுத்துகிறானே அவன்தான் வீரன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நம் மனைவி இடத்துல, நம்மளுடைய குழந்தைகள் இடத்துல, மிக முக்கியமாக நம்ம தாய் தந்தையர் இடத்துல, क्या बात तुम ऐसा बात कर डाले, என்னம்மா இப்படி பேசிட்டீங்க அப்படின்னு தாயும் தந்தையையும் பக்கத்து வீட்டுக்காரரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நேரத்திலும் உலக விஷயத்திற்காக கோபப்பட்டதே இல்லை. தீனுடைய விஷயத்தில் முகம் மாறும் சிவக்குமே தவிர. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான வார்த்தைகள் என்ன செய்ய சொல்ல மாட்டாங்க. காதிபீனல் கைத், அல்லாஹ் யாருக்கு சொர்க்கத்தை தருகிறான்? முத்தகீன்களுக்கு தருகிறான். அந்த முத்தகீன்கள் யார்? தர்மம் செய்யக்கூடியவர்கள், இரண்டாவது கோபத்தை அடக்கி கொள்ளக்கூடியவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியும் ஆர்வம் ஊட்டினார்கள். மன் கதம கைலன் வஹுவ காதிருன் அலா யன்ஃபுதஹு, தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்த முடியும் இருந்து ஒருவன் கட்டுப்படுத்தி கொண்டால் தஆவுல்லாஹு அலா ரூஸில் ஹலாயிகி, நாளை மறுமை நாளில் எல்லா மக்களும் இருக்கின்ற அந்த சபையிலே அந்த மனிதரை அழைத்து ஹத்தா யுகையிருஹு மின் அய்யில் ஹூரிஷா, உனக்கு எந்த கன்னி பெண்ணை வேணும் பாரு, கூட்டுட்டு போ அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவானா. எப்படிலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. உங்களுடைய மனைவிடத்துல நீங்க கோபத்தை கட்டுப்படுத்துங்க, அல்லாஹ் உங்களுக்கு அங்க பகரத்தை வச்சிருக்கிறான், நிக்க வச்சிருப்பான் கன்னிகள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹூருல் ஈன்களை நிக்க வச்சிருப்பான், கன்னி பெண்களை நிக்க வச்சிருப்பான். நீங்க எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கங்க, சாய்ஸ் உங்களுது அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். இந்த விஷயத்துக்காக மட்டும் பாய் சிரிக்கிறார். கோபத்தை கட்டுப்படுத்தணும். யார் இடத்துல? மனைவி இடத்துல. இங்க சபுர் செய்யணும். இங்க நம்மளுடைய வீரத்தை காமிச்சோன்னு சொன்னா அல்லாஹ் இடத்துல ஒண்ணுமே இல்லை. நமக்கு வீரத்தை, நம்மளுடைய வீரத்தை, நம்மளுடைய பலத்தை நம்மளுடைய குழந்தைகள் இடத்துல, நம்மளுடைய தாய்மார் இடத்துல, நம்மளுடைய மனைவிமார் இடத்துல, பக்கத்து வீட்டார் இடத்துல, கடன் வாங்கியவர் இடத்துல, நம்மளிடத்துல பணி செய்யக்கூடியவர் இடத்துல ஒருபோதும் காட்டக்கூடாது. என்ன இப்படி செஞ்சுட்ட, நான் வேலை செய்யற நேரத்தில் எப்படிலாம் வேலை செஞ்ச, இந்த வீராப்பு விஷயங்கள்லாம் தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். உனக்கு ஹூருல் மீன், அதுவும் நீ தேர்ந்தெடுக்கிறது, அல்லாஹ் கொடுக்கறது கிடையாது. அங்க நிற்பாங்க, நீங்க போய் கைப்பிடிச்சு கூட்டு வந்துடலாம், கைப்பிடிக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வப்படுத்துறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியமிட்டு 3 விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று, மா நகச மாலு மின் சதகா, தர்மம் கொடுப்பதினால் யாருடைய செல்வம் குறைந்து விடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியமிட்டு சொல்றாங்க. நாசத்து 10 ரூபா கொடுத்தா நம்ம ஜோபுலது குறையதானே செய்யும், அல்லாஹ் பர்க்கத்தை கொடுப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியமிட்டு சொல்றாங்க. இரண்டாவது விஷயம், மா ஸாதல்லாஹு அப்தன் பி அஃப்வின், ஒருவன் மற்றவர்களை மன்னித்து வாழ்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் அவருடைய கண்ணியப்படுத்துகிறான், அவருடைய அந்தஸ்தை உயர்த்துகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவர் ஒரு பாவம் தெரியாம செஞ்சிட்டாரு, அவரை நீங்க மன்னிச்சிருங்க, அல்லாஹ் உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்துவான், அந்த இடத்துல உங்களுக்கு கண்ணியத்தை உயர்த்துவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியம் விட்டு சொல்றாங்க. இரண்டாவது விஷயம். மூன்றாவதாக சொன்னார்கள், ஒமன் தவாதா லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக யார் கீழ்ப்படிந்து நடக்கிறாரோ, விட்டு கொடுத்து வாழ்கிறாரோ, ரஃபஅல்லாஹ், அல்லாஹ் அவர்களை உயர்த்துகிறான். நான் எதுக்கு அவர்கிட்ட இறங்கி போகணும்? இன்னைக்கு பல நபர்கள், அவன் தானே தப்பு செஞ்சான், என் மச்சான் தானே, என் அண்ணன் தானே, அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு சலாம் சொல்றதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியம் விட்டு சொல்றாங்க, கோபத்தை அடக்கி கொண்டு நீங்கள் கீழ்ப்படைந்து அல்லாஹ்வுக்காக வாழுங்கள், அல்லாஹ் உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தி காட்டுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியம் விட்டு சொல்கிறார்கள். முத்தகீன்களுக்குத்தான் சொர்க்கம் இருக்கிறது. அதில் முதலாவது தர்மம் செய்யக்கூடியவர், இரண்டாவது தன்னுடைய கோபத்தை அடக்கி கொள்ளக்கூடியவர், மூன்றாவது வல் ஆஃபீன அனின் நாஸ், மிக முக்கியமான பண்பு, மக்கள் செய்கின்ற தவறுகளை விட்டும் மன்னிக்கக்கூடியவர். எனக்கு கீழே இருக்கக்கூடியவங்க தவறு செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா மன்னிக்கக்கூடியவருக்குத்தான் இந்த அந்தஸ்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நாளை மறுமையில் மலக்குமார்கள் அழைத்து கொண்டே சுற்றுவார்களாம், ஐனல் ஆஃபூன் ஐனல் ஆஃபூன், இந்த மன்னித்தார்களே, மக்களை எல்லாம் மன்னித்து மறந்தோம் என்ற வாழ்ந்தார்களே அந்த மனிதர்கள் எங்கே, வாருங்கள் வாருங்கள் என்று அழைத்து கொண்டே இருப்பார்களாம். ஃபுல்லாக ரவுண்ட்ஸ்லேயே இருப்பாங்க மலக்குமார்கள் இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி. ஹலும்மு இலா ரப்பிக்கும் வஹுது உஜூரக்கும், வாங்க அல்லாஹ்விடத்துல வாங்க, நீங்க மன்னிச்சு இருந்தீங்க இல்லையா, அதற்கான பிரதிபலன்களை, அதற்கான பலாபலன்களை நீங்க பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அந்த மலக்குமார்கள் அவங்களுடைய அமல் நாமாவை கொடுத்து கொண்டே இருப்பார்களாம். நீங்க என்னங்க செஞ்சிட்டோம்? மன்னிச்சோம்.
ஏதோ சதக்கா கொடுக்கல, தொழுகல, நோம்பு வைக்கல, ஜக்காத்து கொடுக்கல, எதுவும் கொடுக்கல, ஒரு தவறு செஞ்சார், பரவாயில்ல பை விடுங்க பை அப்படின்னு மன்னிச்சார் பாருங்க. அதற்கு பகரமாக மலக்குமார்கள் நாளை மறுமையில் நம்மை அழைக்கிறாங்க. அல்லாஹ் எவ்வளவு பெரிய நபிசுல்லாஹு சொல்றாங்க, வஹக்க அலா குல்லி இம்ரிஇன் முஸ்லிமின் இதா அஃபா, ஒரு மனிதன் மன்னித்து வாழ்ந்தால் அந்த ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அல்லாஹ் கடமையாக்கி விட்டான் யதுகுல் ஜன்னா, சொர்க்கத்திற்கு போறதுக்கு டிக்கெட் அல்லாஹ் கொடுத்துட்டான். நபிசுல்லாஹு சொல்றாங்க, மன்னித்து மட்டும் வாழ், யாரிடத்துல கோபப்பட்டு வாழாது. 3 பண்புகள் நம்மிடத்துல இருந்தால் வானங்களும் பூமியும் அகலமான சொர்க்கம் அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவான். அதற்கான 3 பண்புகள்: 1, தர்மம் செய்ய வேண்டும் ஏன்ற அளவுக்கு தான். 2வது, கோபத்தை கட்டுப்பட்டு நடக்கணும். 3வது, பிறரை மன்னித்து வாழ வேண்டும். அடுத்தது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்தை இப்படி முடிக்கிறான், வல்லாஹு யுஹிப்புல் முஹ்ஸினீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மை செய்யக்கூடியவர்களை, இப்படிப்பட்ட நன்மை செய்யக்கூடியவர்களைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் ஒருவேளை தவறு செய்து விட்டால், எப்படி அல்லாஹ் சொல்றது, வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன், ஒருவேளை மானக்கேடான செயலை ஒருவர் செய்து விட்டார், அவ் லலமு அன்ஃபுஸஹும், தனக்குத்தானே அவர் அநியாயம் செய்து கொண்டார், அப்படி இருந்தால் ஸக்கருல்லாஹ், அல்லாஹ்வை அவன் நினைவு கூறுகிறார், ஃபஸ்தக்ஃபிரு லிதுனூபிஹிம், தன்னுடைய பாவத்திற்காக அல்லாஹ்விடத்திலே மன்றாடி பாவ மன்னிப்பு கோருகிறார் என்று சொன்னால், வமன் யக்ஃபிரு ஸுனூப இல்லல்லாஹ், அல்லாஹ் கேள்வி கேட்கிறான், பாவத்தை அல்லாஹ்வை தவிர யார் மன்னிக்க முடியும்? அல்லாஹ்வை கேட்கிறான். நீ தப்பு செஞ்சிட்ட, அல்லாஹ்விடத்துல நினைவு வந்துருச்சு, நீ அல்லாஹ்விடத்துல தௌபா கேட்கிற அப்படின்னு சொன்னா, மன்னிப்பதற்கு அல்லாஹ்வை தவிர வேற யார் இருக்கிறார்? நீ எங்க போவ? என்னிடத்துல தான் நீ வர. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹதீஸ்ல வந்திருக்கிறது, ஒரு மனிதர் பாவம் செய்கிறார், அதற்கு பிறகு அல்லாஹ்விடத்துல தௌபா கேட்கிறார், யா அல்லாஹ் என்னுடைய சிந்தனை, உன்னுடைய சிந்தனை மட்டும் மன்னிச்சிரு. அல்லாஹ் மன்னிச்சிருவானா? 2வது தடவை இதே போன்று, 3வது தடவை இதே போன்று, ஏன் ஹதீஸ்கள்ல வருது 4வது தடவை ஒரு மனிதன் செய்தால் அல்லாஹ் சொல்கின்ற வார்த்தை ஹதீஸ்ல வந்திருக்கிறது, உஷ்ஹிதுக்கும் அன் கத் கஃபர்து லி அப்தி, என்னுடைய அடியானை நான் மன்னித்து விட்டேன், ஃபல்யஅமல் மாஷா, இதற்கு பிறகு அவன் என்ன வேணாலும் செஞ்சுக்கிட்டோம். ஏன்னா அவன் பாவம் செய்யும் பொழுது என்னுடைய சிந்தனை வந்தவுடனே தௌபா கேட்கிறானே, அதற்கு பிறகு அவனுக்கு மன்னிப்பை நான் கொடுத்து கொண்டே இருப்பேன். எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு நாளைக்கு அந்த மனிதர் 70 முறை பாவம் செய்து விட்டும் நான் பிடிவாதமாக அல்லாஹ்விடத்தில் தௌபா கேட்க மாட்டேன் என்று இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிச்சிருவான். அவ்வளவு பெரிய அல்லாஹ். 70 முறை பாவம் செஞ்சிருக்கிறேன், அந்த 70 முறையும் நான் பாவத்தின் மீது பயந்து அல்லாஹ்விடத்தில் தௌபாவை கேட்டால் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? மன்னிச்சிருவான். அதிசயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நான் எந்த ஒரு ஹதீஸை கேட்டாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே அதை நான் மனசில் பதிய வச்சிருப்பேன். ஆனால் ஏதாவது ஒரு சஹாபி நபி இப்படி சொன்னாங்கன்னு சொன்னால் நான் உங்க இடத்துல சொல்லுவேன், சத்தியம் விட்டு சொல்லுங்க, நபி தான் சொன்னாங்கன்னு சொல்லி சத்தியம் விட்டு சொல்லுங்க, நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்கன்னா நான் அந்த வார்த்தையை அவங்க இடத்துல சொல்ல மாட்டேன், ஏன்னா அவங்க சொன்னாலும் அது உண்மையாக தான் இருக்கும். அப்படி சொல்லும் பொழுது ஒரு ஹதீஸை எனக்கு சொன்னாங்க, மாமின் ரஜுலின் யஸ்னபு ஸம்பன், ஒரு மனிதன் பாவத்தை செய்கிறான், அதற்கு பிறகு மனம் மருந்தி ஃபயத்தவல்லஹு, அவன் என்ன செய்கிறான்? ஒது செய்து விடுகிறான், ஃபயுஸல்லி ரகஅத்தைனி, 2 ரகாத்தும் தொழுது விடுகிறான் என்று சொன்னால், கரஜுலின் இல்லா கஃபர லஹு, அல்லாஹ் அவருக்கு என்ன செய்கிறான்? மன்னிப்பை வழங்கி விடுகிறான். பாவம் செஞ்சீங்க, ஒரு 2 ரகாத் ஒது செஞ்சிட்டு நீங்க தொழுதிகள் சொன்னால் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். யார் சொல்றா? அலி ரலியல்லாஹு அன்ஹு இப்படி சொல்லியே சொல்றாங்க. நான் ஒரு ஹதீஸை கேட்டால் அதை சத்தியம் செய்ய சொல்லுவேன். இந்த ஹதீஸை யார் அறிவிக்கிறா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எந்த ஒரு மனிதர் ஒது செய்துவிட்டு பாவம் செஞ்சிட்டார், அதற்கு பிறகு ஒது செஞ்சிட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று எந்த ஒரு மனிதர் அந்த வாசகத்தை சொல்கிறாரோ, அல்லாஹ் சொர்க்கத்தினுடைய 8 வாசல்களையும் திறந்து நீ எந்த வாசல்ல நுழையிறியோ நுழைஞ்சிக்கோ. ஏன்? நீ ஷஹாதத் கலிமா மொழிஞ்சியோ, அதுக்காக. ஹதீஸ். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அலைக்கும் பி லா இலாஹ இல்லல்லாஹ், நீங்க ஒவ்வொரு தடவையும் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை சொல்லிக்கொண்டே இருங்கள். காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் சொல்கின்ற அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது யாரை? இப்லீஸை அழித்துவிடும். இப்லீஸ் சொல்லுவானாம்,
மக்களை நான் பாவங்களை கொண்டு அழிக்கிறேன், ஆனால் மக்கள் என்னை லா இலாஹ இல்லல்லாஹ்வை கொண்டு அழித்து விடுகிறார்கள். யார் சொல்றா? ஷைத்தான், இப்லீஸ் சொல்றான். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை கொண்டு என்னை அவர்கள் அழித்து விடுகிறார்கள், நான் அவர்களை பாவங்களை கொண்டு மன இச்சைகளை கொண்டு நான் என்ன செய்கிறேன், அவர்கள் அழிக்கிறேன் என்றால் என்னை லா இலாஹ இல்லல்லாஹ் கொண்டு அவர்கள் அழித்து விடுகிறார்கள். இஸ்திக்ஃபார் மிக முக்கியமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்தும் இப்படியும் சொல்லியிருக்கிறார்கள், எவர் ஒருவர் ஒரு பாவத்தை மீண்டும் மீண்டும் செய்து நான் தௌபாவை செய்து கொண்டே இருப்பேன், அது 70 முறை இருந்தாலும் சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதருக்கு மன்னிப்பை வழங்குகிறான். அதைத்தான் அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறார், வலம் யுஸிர்ரு அலா மா ஃபஅலு வ ஹும் யஅலமூன். அவர்களோ அறிந்த நிலையில் தான் செய்த பாவத்தின் மீது அவர்கள் பிடிவாதமாக இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். பிடிவாதம் மட்டும் இருக்கக்கூடாது, நான் தௌபா செய்ய மாட்டேன், நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், உலாயிக ஜஸாஉஹும், அவர்களுடைய பிரதிபலன் என்பது மக்ஃபிரத்துன் மிர் ரப்பிஹிம், அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து பாவ மன்னிப்பும், வ ஜன்னாத்துன், பல சொர்க்கத்துடைய பூஞ்சோலைகள் அவர்களுக்கு இருக்கிறது, தஜ்ரி மின் தஹ்தில் அன்ஹார், அந்த பூஞ்சோலைகளுக்கு கீழ் பல ஆறுகள், தேனாறு, பாலாறு, மது ஆறுகள் என்ன செய்து கொண்டிருக்கும், ஓடிக்கொண்டிருக்கும். ஹாலிதீன ஃபீஹா, அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தருவானாக. அந்த வசனம் இப்படி முடிகிறது, வன்னிஅம அஜ்ருல் ஆமிலீன், இந்த நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் மிக நன்மாராயம் சொல்லக்கூடிய ஒரு கூலியாக அந்த சொர்க்கத்தை என்ன செய்கிறான், நசீபாக்கி தருகிறான் என்று அல்லாஹ் இந்த வசனத்தை சூரத்து ஆல இம்ரானுடைய 136வது வசனம் நிறைவு பெறுகிறது. சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் இவ்வளவு சொன்னது, வட்டி என்பது நமக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. ஒருபோதும் வட்டி என்பதற்கு நமக்கு சரியான தீர்வு அல்ல. மதீனாவுடைய பெரிய ஃபத்வா சொல்லக்கூடியவர்கள் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, எந்த அளவுக்குனா இமாமு தாருல் ஹிஜ்ரா, மதீனா என்ற அந்த ஹிஜ்ராவுடைய பகுதியின் இமாமாக இருந்தவங்க, அவங்க இருக்கும் காலமெல்லாம் ஃபத்வா அவங்க தான் கொடுப்பாங்க. யார்? இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஒரு சமயம் மதீனாவுக்கு வெளியே ஒரு மனிதர் நல்லா குடிச்சிட்டு அப்படி இப்படின்னு தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறான், ஆடிக்கிட்டு இருக்கிறான். அப்போ ஒரு நல்ல மனிதர் அப்படியே கடந்து போகிறார். போகக்கூடிய நேரத்தில் அவனை பார்த்து, என்னப்பா இப்படி குடிக்கிறேன்னு சொன்ன உடனே கண்டபடியான வார்த்தையை கொண்டு அவர் திட்டான். குடிச்சவன் என்ன பண்ணுவான், மது போதையில ஆடிக்கிட்டு இருக்கிறான், அவன்கிட்ட பேசினா திட்டத்தானே செய்வான். சராமாரியா திட்டுனா. இந்த மனிதருக்கு கோபத்தை கட்டுப்படுத்துற அளவுக்கு கண்ட்ரோல் இல்லை. உடனே சொன்னாரு, மனிதனுடைய வயிற்றில் போகக்கூடிய பொருட்களிலே ஆக மோசமானது இந்த மது தான். ஒருவேளை அந்த மது மட்டும் இல்லை என்று சொன்னால் என்னுடைய மனைவியை நான் தலாக் விட்டுருவேன். அரபியர்களிடத்தில் அந்த ஒரு பழக்கம், நின்னா தலாக்கு, உட்காந்தா தலாக்கு, இன்னைக்கு பல நபர்களிடத்தில் அது இருக்கு இல்லையா? அப்படி அந்த மனிதர்கள் இருந்திருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாரு, மனிதனுடைய வயிற்றிலே செல்கின்ற உணவிலே ஆக மோசமானது மதுத்தான். ஒருவேளை அது இல்லை என்று சொன்னால் நான் என் மனைவியை தலாக் விட்டு விடுவேன் அப்படின்னு அவரு சொல்லிட்டு வந்துட்டார். கோபத்தில் சொல்லிட்டார். தொலைக்கு வந்த உடனே யாரை பார்த்துட்டார்? இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இடத்துல. ஆஹா, நம்ம சொன்னது தவறா ரைட்டா கேட்டுருவோம் இமாம் கிட்ட அப்படின்னு போயிட்டு என்ன பண்ணாங்க, இமாம் ரஹ்மத்துல்லாஹி இடத்துல கேட்டாங்க. அவங்க நாளைக்கு வாப்பா சொல்கிறேன் அப்படின்னாங்க. அடுத்த நாள் வந்தாங்க, நாளைக்கு வா. அடுத்த நாள் வந்தாங்க, 3 நாள் ஆயிடுச்சு. 3 நாள் ஆயிடுச்சு. ஏன் இப்படி அனுப்பிட்டே இருக்கிறீங்க, இருக்கிற விஷயத்த சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்ன உடனே, உங்களுடைய மனைவி தலாக் ஆகிட்டாங்க, உங்கள் மனைவியோட சேர்ந்து வாழாதீங்க அப்படின்னாங்க. என்ன சொல்கிறீங்க, மது என்பது எவ்வளவு மோசமானது, அதுதானே பெரிய கொடியது, வயிற்றில் போனால் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஆயத்தையும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸையும் சரி, முழுமையாக இந்த 3 நாள் நான் உட்கார்ந்து பார்த்தேன். வட்டியை விட ஒரு கொடிய உணவு என்பது கிடையாது. மது என்பது அதற்கு பிறகுதான், பன்றி இறைச்சி என்பது அதற்கு பிறகுதான், அனைத்து விஷயங்களும் அதற்கு பிறகுதான். எதற்கு பிறகுதான்? வட்டி என்ற அந்த உணவு. ஒரு 10 ரூபாய் வட்டிக்கு நம்ம வாங்கி சாப்பிட்டாலும் அதுதான் கொடிய உணவு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலும் அல்லாஹ் சொல்லப்பட்ட குர்ஆனிலும் இருக்கிறது என்று இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஃபத்வாவின் மூலமாக சொல்லியிருக்கிறார்கள். எல்லாம் அல்லாஹ் நம்மையும் நம் சமுதாயத்தையும் நம் குடும்பத்தையும் இந்த வட்டி என்னும் நெஞ்சை விட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாத்து அருள்வானாக. வாஹிர் தஅவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار رب اشرح لي صدري ويسر لي أمري ربي زدني علما رب ارحمهما كما ربياني صغيرا صلى الله تعالى على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. سبحان الله.